இந்த வாரம் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு எப்படி வந்து மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற டெக்னிக்ஸை வந்து ஒரு வெபினாரில் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வெபினார் வந்து டோட்டலி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான். ஸோ அந்த வெபினாரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. மறக்காமல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய், வெல்கம் டு வெல் ஸ்டாக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டுமாரோ நிஃப்டியோட மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். அது மட்டும் இல்லாமல் டுமாரோ நிஃப்டியில் நம்மளுக்கு என்ன செட்டப் கிடச்சிருக்கு, எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். இந்த டே டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்னா கிளியராக வந்து ஒரு டோஜி அப்படின்ற கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இது என்ன பேட்டர்னில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே பார்த்த அதே சேனலில் தான் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த சேனலை வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணல. ஸோ அந்த சேனலோட ரூல் படி நம்மளுக்கு டவுன் வரலாம். பட் ஆனால் அந்த டேயில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா டோஜி. ஸோ இந்த டோஜியோட மீனிங் மார்க்கெட்டில் பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஈக்குவலண்டாக இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்தே திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இதை உடச்சி கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் டே டைம் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4 ஹவர்ஸ் வைக்கலாம். ஓகே, ஸோ 4 ஹவர்ஸ் அப்படின்ற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸில் மார்க்கெட் வந்து கிளியராக வந்து ஒரு ஜோனுக்கு, ஸோ வந்து ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணால் அந்த ஜோனுக்கு நியர்பையில் இருக்குது. இந்த கேண்டிலோட நேம் வந்து ட்வீசர் பாட்டம். ட்வீசர் பாட்டம் அப்படின்ற கேண்டில் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டிலோட மீனிங் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் செல்லர்ஸ் இருக்கிற மார்க்கெட்டில் வந்து தொடர்ந்து வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த செல்லர்ஸ் டாமினேட் பண்ணதை பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்றதான் இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு மீன் பண்ணுது. ஸோ 4 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு பையர்ஸ் வந்து உள்ளக்க என்ட்ரியாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 1 ஹவர் போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ 1 ஹவரில் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்வீசர் பாட்டம் ஃபார்ம் ஆகி அதோட ஹையை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கிளியராக வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது அப்படின்னா அந்த ஹையை தாண்டி ஒரு கேண்டிலோட பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு 1 ஹவரில் வந்து பையர்ஸ் வந்து உள்ளக்க வந்துட்டாங்க அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் உங்களுக்கு எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்த உடச்சனால இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ சப்போர்ட் ஏரியாவில் தான் நம்மளுக்கு இந்த ட்வீசர் பாட்டம் அப்படின்ற கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 50 மினிட்ஸ் போகலாம். அப்போ நம்மளுக்கு 1 ஹவரில் வந்து நம்மளுக்கு பையில் இருக்குது அப்படின்றது மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ 1 ஹவரில் வந்து இப்போ 1 ஹவர் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 மினிட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு உங்களுக்கு கிளியராக டவுன் ஆகிருக்கு. டவுன் ஆகிட்டு திரும்ப ஒரு அப்பு, ஸோ அகெயின் வந்து ஒரு டவுனு, அகெயின் அப்பு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, பட் ஸ்விங் ஹை இந்த ரேஞ்சில் இருக்குது, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் 50 மினிட்ஸில். நெக்ஸ்ட் நம்ம 5 மினிட்ஸில் நம்ம ட்ரேட் செட்டப் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியராக அப் ஆகிருக்கு, திரும்ப டவுன் ஆகிருக்கு, அகெயின் அப் ஆகிருக்கு. ஸோ 5 மினிட்ஸ்லையும் சேம் டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்றது தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை மார்க் பண்ணிட்டோம். அப்போ டுமாரோ வந்து நம்மளுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த டபிள்யூ பேட்டர்னோட ரூல், இந்த ரூல் வந்து நம்மளுக்கு நெக்லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரி அப்படின்ட்டு எடுக்கலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல நெக்லைன் பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் வந்து இந்த நெக்லைனை தாண்டி நம்மளுக்கு அதோட பாடி வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இந்த டபுள் பாட்டம் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணிடுச்சு, பையர்ஸ் வந்து உள்ளக்க வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு செல்லர்ஸ் இருந்துக்கிருக்காங்க. இந்த செல்லர்ஸை இங்கே உள்ள பையர்ஸ் வந்து பீட் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து இன்டிமேட் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட்டு எது வரைக்கும் போகலாம் அப்படின்றத எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஸோ எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு 2 டிசிஷன் இருந்துச்சு. பட் ஆனால்
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளியரான டிசிஷனே இருக்குது. ஸோ இப்போ இந்த லென்த்து தான், இந்த லென்த்தை வந்து நான் அப்படியே வந்து மெஷர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த லென்த்தை அப்படியே மெஷர் பண்ணிவிட்டு இந்த ஹைட்டை தூக்கி அப்படியே வந்து நான் நெக்லைனில் வைக்கிறேன். சரிங்களா? நெக்லைனில் வச்சேன்னா என்னோடய டார்கெட். ஸோ இதான் வந்து என்னோடய டார்கெட் வந்து 22,234. அப்போ நாளைக்கு டுமாரோ 18/4/2024 அந்த டேட்டில் உங்களுக்கு எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து இங்கே வரைக்கும் போகும் அப்படின்றது மார்க்கெட்டில் பாசிபிள் கிடையாது. எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ மார்க்கெட் வந்து முழுக்க ஒரு ப்ராபபிலிட்டி சம்மந்தப்பட்ட கேம் தான். இப்போ நம்ம இந்த டபுள் பாட்டம் அப்படின்றத ஒரு 100 டைம்ஸ் பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன நம்பரை பேஸ் பண்ணி பேசக்கூடாது. எப்போவுமே 50 டைம்ஸ் 100 டைம்ஸ் அப்படின்ற லார்ஜ் நம்பரை வச்சு தான் பேசணும். இப்போ ஒரு 100 டைம்ஸ் வந்து நம்ம அந்த டபுள் பாட்டம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 70% மேலே இது வந்து நம்மளுக்கு டார்கெட் அப்படின்றத அச்சீவ் ஆகிருக்கும். நீங்கள் கரெக்டான ப்ரொசீஜர் படி பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா இப்போ வந்து நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்றது பண்ணியிருக்கோம். சிங்கிள் டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணாமல் மல்டி டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ இது நம்மளுக்கு ரொம்பவே வேலிடாக தான் இருக்கும். அப்போ அதே மாதிரி டுமாரோ நம்ம ட்ரேட் பண்ணுறதா உங்களோட செட்டப் வந்து பை அப்படின்னு சொல்லுது அப்படின்னா பை அப்படின்றது போங்க. இது ஃபெயிலியர் ஆகணும், இந்த டபுள் பாட்டம் அப்படின்றது ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்குன்னா இந்த 22,080 அப்படின்ற லெவலை வந்து ஒரு கேண்டிலோட பாடி, இந்த லெவலை ஒரு கேண்டிலோட பாடி ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த டபுள் பாட்டம் அப்படின்றது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம டுமாரோ வந்துட்டு சொன்னது நடந்தது அப்படின்ற செக்ஷனில் என்ன நடந்திருக்கு, நம்ம இதை சொல்லியிருக்கோம், நாளைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். தேங்க்யூ. ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டெய்லி வந்து உங்களுக்கு ட்ரேட் செட்டப் வீடியோஸ் வந்து கண்டிப்பான முறையில் வரும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப வந்து எஃபெக்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்றது. ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.